இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த நல்ல நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 55ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோடு தேவாலயத்துக்கு போனோம். ஆவிதனுடைய வார்த்தையை கவனிச்சு பார்த்தீங்களா? நம்ம எல்லாம் ஒருமித்து ஆலோசனை பண்ணி கூட்டமா எங்க போனோம்? தேவாலயத்துக்கு போனோம். இன்னைக்கு நம்முடைய அனுபவம் எப்படி இருக்கு? ஒருமித்து ஆலோசனை பண்ணி கூட்டமா ஷாப்பிங் போனோம், அல்லது கூட்டமா பிக்னிக் போனோம், அல்லது கூட்டமா ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனோம், அல்லது கூட்டமா நம்ம எங்கேயாவது என்ஜாய் பண்றதுக்கு ஹோட்டலுக்கு போனோம், அல்லது விளையாட போனோம். இப்படிதான் நம்ம நிலைமையெல்லாம் அனுப்பிச்சுது. இதுக்கான அவன் சொல்றான் பாருங்க, கூட்டத்தோடு நாங்கள் எங்க போனோம்? ஆலயத்துக்கு போனோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து போகணும் அப்படின்னு குடும்பமா நீங்க திட்டமிட்டு ஆயத்தமாகிறீர்களா? அண்ணன் தம்பி குடும்பம், அக்கா தங்கச்சி குடும்பம், அருகில் இருக்கிறவங்க நம்ம எல்லாம் சேர்ந்து போவோம் அப்படிலாம் நீங்க என்னைக்காவது பேசி கலந்து ஆலோசித்து ஆலயத்துக்கு வரீங்களா? ஒரு சிறப்பு கூட்டம் நடக்குது, அந்த கூட்டத்துக்கு அவங்க பங்கெடுக்க வரணும், ஆலயத்துக்கு வரணும். அப்போ நம்ம கூட்டம் இப்படி ஒரு சிறப்பாக ஏற்படுத்தப்பட்டிருக்கு, இந்த நேரத்தில் நடக்கு, நீங்கள் இங்கே வந்துருங்க, நாங்கள் அங்கே வந்துடுறோம், நம்ம எல்லாம் சேர்ந்து தேவாலயத்துக்கு போவோம். இப்படிலாம் நம்ம ஏதாவது செய்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் அப்படிங்கும் போதே அந்த நாட்களில் பரிசுத்தவான்கள் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்ததுன்னு சொல்கிறான், போவோம்னு சொன்ன உடனே. ஆனால் இன்னைக்கு சண்டே சர்வீஸு டைம் ஆயிட்டு, ஆனால் தூக்கத்தை விட்டு எழும்பாத ஆத்மாக்கள் எத்தனை பேர் இருக்கும்? வேகமாக கிளம்பாம சோம்பேறியாக கிளம்பிட்டு இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கும்? அல்லது நம்முடைய சொந்த அலுவல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அன்னைக்கு அந்த காரியத்தை நம்ம போய் பார்ப்போம்னு சொல்லி அதுக்கு திட்டமிட்டு செயல்படுகிறவர் நம்மள எத்தனை பேர் இருக்கும்? இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு, அதனால பொறுமையாக தான் எல்லாத்தையும் பார்க்கணும். அதான் 4 வாரம் இருக்குல்ல, ஏதாவது ஒரு வாரம் போகலன்னா என்ன, இன்னைக்கு நம்ம ஆக வேண்டிய காரியத்தை பார்ப்போம்னு சொல்லி அப்படிப்பட்ட சிந்தைகளிலே மூழ்கி இருக்கிறவர்கள் நம்மள எத்தனை பேர் இருக்கிறோம்? நமக்கு ஒரு நாள் சர்ச்சுக்கு போகல அப்படின்னா நம்ம மனசு என்ன சொல்லுது? அல்லது சர்ச்சுக்கு போக வேண்டிய நேரத்தில் சரியாக போகாமல் இஷ்டத்துக்கு மெதுவாக கிளம்பி பாடல் ஆராதனைலாம் முடிஞ்சு அந்த பாதிக்கு அப்புறம் சர்ச்சுக்கு வந்து எல்லாரும் பார்க்க நம்ம உட்கார்ந்தா எல்லாரும் நம்மளை என்ன நினைப்பாங்க? இப்படிலாம் நமக்கு ஒரு ஃபீல் இருக்கா? யோசிச்சு பாருங்க. இல்லை காணிக்கை பகுதி வரைக்கும் நான் இருந்தால் போதும், அதுக்கப்புறம் எந்திரிச்சு போயிடுவோம், இப்படி நம்ம மனநிலையில் இருக்கிறோமா? ஆலயத்துக்கு அப்படிங்கும்போது நம்முடைய ஆலோசனைகள் எப்படி இருக்கு? நம்முடைய நடக்கைகள் எப்படி இருக்கு? நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? இன்னைக்கு கர்த்தரை சந்திக்கிறதுக்கான நாள் அல்லவா? 6 நாள் எனக்காக வேலை செய்ய, என் குடும்பத்தை பராமரிக்க, எனக்கு பலனையும் சுகத்தையும் தந்த தெய்வத்தை தேடி நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நல்ல நாள் அல்லவா? இந்த நாள் முழுதும் அவர் சமூகத்தில் இருந்தாலே போதாத, 2 மணி நேரம் 3 மணி நேரங்கிறது ரொம்ப கம்மி தானே. அப்போ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம போகணும்னு ஆலோசனை பண்றோமா? கூட்டமாக நம்ம சேர்ந்து குடும்பமாக நம்ம வந்து ஆலயம் ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஆலயத்தை நிரப்புறோமா? இதெல்லாம் இல்லை அப்படின்னா இதெல்லாம் சரி செய்ய நம்ம அர்ப்பணிப்போம். ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே குடும்பமாக நம்ம கலந்து கொள்ள பிரயாசப்படுறோம். கணவன் ஒரு நேரத்தில் வர்றது, மனைவி ஒரு நேரத்தில் வர்றது, பிள்ளைகள் ஒரு நேரத்தில் வர்றது, இதெல்லாம் நிறுத்துவோம், இணைந்து வருவோம், ஆராதிப்போம், அவருடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்படுவோம். பரிசுத்த பிதாவே, இப்படிப்பட்ட உன்னத அனுபவங்கள் தாவீதின் நாட்களில் அவர்களுக்கு இருந்தது போல எங்களுக்கும் உண்டாக கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.